ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி பண்ணுவேனோ அந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணிலாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயில் உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டேன் அரைக்கும்போது. அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு பாத்திரம் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது கூடவே சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கூடவே சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடலை மாவை சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்க்கல, நான் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டேன் வடை செய்கிறதுக்காக. எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு 7லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ அதை மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ ரொம்பவே சூப்பராக வெந்துடுச்சு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.